மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs%. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call. தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கத்தின் விலை தற்பொழுது புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இது குறித்து சேலம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் மனதின் பகுதியில் பார்க்கலாம். வணக்கம். தங்க விலை 1,00,000 ஆகிறத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. முதல்ல ஏதாவது காசு கையில கொஞ்சம் நம்ம சேர்த்தோம்னாலும் அந்த காசுல வந்துட்டு நகை வாங்கறதுக்காக நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு சேர்த்துவோம். இப்போ அந்த அமௌண்ட் நம்ம எடுத்து வைக்கிறப்பயே இப்போ 1,00,000 இருக்கே, இந்த அமௌண்ட் வச்சு நம்ம என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு யோசனை வருது. இப்போ ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கிறப்ப எனக்கு ரொம்ப அது யோசனை அதிகமா வருது. நம்ம சீட்டு போட்டு நகையை சேர்த்தலாமா, இல்லை எப்படி நகையை சேர்த்தலாம் அப்படிங்கிற இது, நகை குறையுமா விலை குறையுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்கு. அது என்ன சொல்யூஷன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவு நாங்களும் வந்துட்டு சேமிச்சு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சா பரவாயில்ல. கொஞ்சம் நகையோடைய ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா 15,000 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. ஸோ சேமிப்புங்கிறத தாண்டி நகையை வந்துட்டு நினைச்சு கூட பார்க்க முடியல நடுத்தர மக்களுக்கு. ஆக்சுவலாக இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக சேகரித்து, பெண்கள்லாம் சின்ன சின்னதாக பணத்தை சேகரித்து அதை ஒரு நகையாக மாற்றணும், வாங்கணும் அப்படிங்கிறதா ஆசையாக இருக்கும். இப்போ அதுக்கு கூட வழி இல்லாமல் போயிடுச்சு. நகை விலை ஏற ஏற இப்போ நம்ம வண்டியிலே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற நகையை போட்டு போகிறதுக்கே பயமாக இருக்குது. திருட்டு பயம் அதிகமாக இருக்குது. சீரியஸாக நைட் டைமில் போகிறதுக்கு கூட பயமாக இருக்குது. எங்கடா அப்படிங்கிற மாதிரி ஷால் போட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. இது எதை எதிர்பார்த்துட்ருக்கோம், குறைஞ்சா நல்லாயிருக்கும். ஏன்னா பெண்களுக்கு இப்போது நகை போடுறத விட படிப்பு கொடுக்கறது பெஸ்ட்டுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ என்னோட மேரேஜ் அப்போலாம் எங்களோட பேரண்ட்ஸ்லாம் செஞ்ச இதுவும் இப்போ எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் நகையும் சேர்க்கறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறோம். அது இப்போ ஒவ்வொரு நாளும் விலைவாசி பார்க்கும்போது ரொம்ப உயர்வாக போயிட்டு இருக்குது. ஒரு சிக்னலில் நிற்கிறோம், நம்மள அறியாமல் பயமாக இருக்குது சிக்னல் கிட்ட நிற்கிறதுக்கு ஒரு சேஃப்டி. ஏன்னா யாரும் சாதாரணமாக பார்த்தா கூட நகையை கழுத்தை தான் பார்க்குறாங்களோங்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ இந்த பாதுகாப்பெல்லாம் எங்களுக்கு தேவைன்னா எங்களுக்கு நாங்கள் சின்ன நாங்கள் இருக்கும்போது ஒரு 1000 1500 இருந்தால் வாங்கிடலாம், ஒரு பவுன் வாங்கிடலாம். இப்போ வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியல. 1,00,000 அப்படின்னா நம்மளால நினச்சே பார்க்க முடியல. வாங்க முடியுமா என்னன்னு. நாங்கள் ஒரு சீட்டு போட்டோன்னா முந்தி வந்து ஒரு பவுன் வாங்கலான்னு ஆரம்பிச்சிருந்தோன்னா இப்போ வந்து 1 கிராம் தான் வாங்க முடியுது. அந்த மாதிரி இருக்குது. ஆமா, ரொம்ப 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 ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. எட்டாத ஒரு தூரத்துல வந்து பாத்தோம்னா ஒரு நம்மளோட பாரம்பரிய ஒரு அணிகலன் வந்து போயிட்டு இருக்கிறது வந்து பாத்தோம்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. இது என்ன பண்ணிடுது அப்படின்னா, இது நகைக்கு உரிமை யாருக்கு உரிமை இருக்கு ஒரு நகை போடுறதுக்குன்றதையே ஒரு பெரிய பிரிவினையே கொண்டு வந்துருச்சுங்க. பணம் இருக்கிறவங்க, அந்த ஒரு மேல் தடத்துல இருக்கிறவங்க யாரு போட்டுக்கிட்டே இருக்காங்களோ, யாருக்கிட்ட பணம் இருந்துகிட்டே இருக்கோ அவங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய பிரிவினையை கொண்டு வந்துருச்சு இந்த விலைவாசி அது அதிகமாறுது.